டியர் ஃப்ரெண்ட்ஸ், ஜென்ரலா வீட்ல எல்லாம் நீங்க வந்து பவுடர் டிடர்ஜென்ட் துணி துவைக்கிறதுக்கு யூஸ் பண்ணுவீங்க. நாங்க பயோகேர் எஃப் அப்படின்னு ஒரு லிக்விட் டிடர்ஜென்ட் மேனுஃபேக்சர் பண்றோம். இந்த ரெண்டுத்துக்கு என்ன வித்தியாசம்? அதுதான் இப்ப நீங்க போர்டுல பாத்துருக்க அந்த ஈக்குவேஷன். தண்ணி, மஞ்சள் தூள் போட்டு அதுல கொஞ்சோண்டு பவுடர் டிடர்ஜென்ட் போட்டீங்கன்னா உடனே அது சிகப்பு கலரா மாறும். அந்த லிக்விட் சொல்யூஷன் வந்து ரெட் கலரா மாறும். ஆனா அதே மாதிரியே தண்ணி, அதுல கொஞ்சம் மஞ்சள் தூள் போட்டு பயோகேர் எஃப் எங்களோட லிக்விட் டிடர்ஜென்ட் போட்டீங்கன்னா அந்த கலர், மஞ்சள் தூள் கலர் எல்லோ கலராவே இருக்கும். கண்டிப்பா கலர் மாறாது. என்ன வித்தியாசம் இது? ஏன் இந்த மாதிரி இருக்கு அப்படின்னு கேட்டா, எல்லா பவுடர் டிடர்ஜென்ட்லயும் கண்டிப்பா காஸ்ட் கம்மி பண்றதுக்கோசரம் உப்பு ஆட் பண்றாங்க. அந்த உப்போட தன்மை வந்து அல்கலைன் நேச்சர்னு பேரு. அந்த அல்கலைன் நேச்சர் இருந்தால் மஞ்சத்தூள் சிகப்பு கலரா மாறும், மஞ்சள் கலர் சிகப்பு கலரா மாறும். கெமிக்கல் ரியாக்ஷன் அங்க நடக்கும். ஆனால் எங்க பயோகேர் லிக்விட் டிடர்ஜென்ட்ல அந்த மாதிரி கெமிக்கல் எதுவும் இல்லை. அதனால நம்ம மஞ்சத்தூள் தண்ணியில பயோகேர் எஃப் போட்டா கண்டிப்பா அந்த கலர் மாறாது. ஃப்ரெண்ட்ஸ், உங்களுக்குலாம் நான் இது கெமிஸ்ட்ரி எடுக்கிற மாதிரி எடுத்திருக்கேன். இப்போ இதை நம்ம எப்படி பண்ண போறோம் எக்ஸ்பெரிமெண்டா அது பாருங்க. இப்ப உங்களுக்கு ஒரு டேபிள் தெரியுது. அதுல எங்களோட பயோகேர் லிக்விட் டிடர்ஜென்ட் பாட்டில் 2 இருக்கு. அது தவிர ப்ளூ கலர்ல அதோட சாஷே பேக்கெட் கொஞ்சம் இருக்கு. ஒரு பேக்கெட் கட் பண்ணி வச்சிருக்கோம். அதுக்கப்புறம் பக்கத்திலேயே ஆரஞ்சு கலர்ல பாட்டில்ல தண்ணி இருக்கு. அதுக்கு முன்னாடி 2 கிளாஸ் டம்ளர் பார்க்கலாம் நீங்க, எம்டி கிளாஸ் டம்ளர். ப்ளூ கலர் டப்பால மஞ்சள் தூள், மஞ்சள் பொடி இருக்கு. வெள்ளை கலர் டப்பால மார்க்கெட்ல யூஸ் பண்ற டிடர்ஜென்ட் இருக்கு. இதெல்லாம் தான் நம்ம தேவையான பொருட்கள். இப்ப என்ன முதல்ல பண்ணணும்? 2 டம்ளர்ல தண்ணி எடுத்துக்க போறோம். 2 கிளாஸ் டம்ளர்லயும் தண்ணி ஒரே அளவு இருக்கணுமா? அதெல்லாம் அவசியம் இல்ல. தண்ணி எடுத்துக்கணும், அவ்வளவுதான். ஒரே அளவு இருந்தா நல்லது. வேற வேற அளவுனாலும் ஒன்னும் தப்பு கிடையாது. இப்போ 2 கிளாஸ் டம்ளர் நம்ம தண்ணி எடுத்தாச்சு. அதுக்கு அடுத்தது என்ன பண்ணும்? 2 கிளாஸ் டம்ளர்லயும் மஞ்சத்தூள் போடணும். அதுதான் இப்ப நம்ம பண்ண போறோம். 2 கிளாஸ் டம்ளர்லயும் மஞ்சத்தூள். அது பாருங்க, ஃபர்ஸ்ட் ஒரு கிளாஸ் டம்ளர்ல போடுறோம். அதே மாதிரியே இன்னொரு கிளாஸ் டம்ளர்ல போட போறோம். போட்டுட்டு ரெண்டுத்தையும் ஒரு சின்னதா கலக்கணும். கலக்கிறது யூனிஃபார்மா இருக்கிறதுக்கோசரம் அதை நம்ம கலக்கிறோம். நீங்க பாத்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் கலந்த டம்ளர்ல மஞ்சள் கலர் இருக்கு. 2வது கலந்த டம்ளர்லயும் அதே மஞ்சள் கலர் தான். உங்களுக்கு நல்லா புரியறதுக்கோசரம் தான் தனித்தனியா அந்த கரண்டி ஸ்டிரர் அதை யூஸ் பண்ணிருக்கோம். பிளாஸ்டிக் ஸ்டிரர் யூஸ் பண்ணிருக்கோம். இப்போ ஃபர்ஸ்ட் என்ன பண்ண போறோம்? எங்களோட லிக்விட் டிடர்ஜென்ட் அதை எடுத்து ஒரு டம்ளர்ல போட போறோம். எங்களோட பயோகேர் எஃப் அதை எடுத்து ஒரு டம்ளர்ல போட போறோம். பாருங்க, அது பாத்தீங்கன்னா கொஞ்சமா விழுந்தது. இன்னும் கொஞ்சம் போட்டா கூட தப்பு கிடையாது. இன்னும் கொஞ்சம் கூட போடலாம். இன்னும் கொஞ்சம் கூட போட்டா கூட, சார் கொஞ்சமா உங்களுக்கு போட்டீங்க அதனாலலாம் வரலையா? அதெல்லாம் கிடையாது. நிறைய போட்டா கூட வராது. இப்போ போட்டாச்சு. இப்ப நம்ம கலக்கிறோம். பாத்தீங்கன்னா அந்த மஞ்சள் கலர் மாறலை. கொஞ்சமா போட்டோம், அப்புறம் இன்னும் கொஞ்சம் அதிகமா போட்டோம். மஞ்சள் கலர் மாறலை. ஏன் மாறல? அங்க வந்து கெமிக்கல் ரியாக்ஷன் இல்லை. மஞ்சத்தூளுக்கும் எங்களோட பயோகேர் எஃப்க்கும் கெமிக்கல் ரியாக்ஷன் இல்லை அப்படின்றது ஊர்ஜிதமாகுது. இப்ப பாருங்க ஃப்ரெண்ட்ஸ், நல்லா அப்சர்வ் பண்ணி பாருங்க. இந்த பவுடர் டிடர்ஜென்ட் கொஞ்சம் போடும் போதே உடனே கலர் மாறும். நல்லா பாருங்க, பவுடர் டிடர்ஜென்ட் கொஞ்சம் போடுறோம், போட்ட மாத்தத்திலே கலர் மாறும். பாருங்க, போட்ட உடனே அந்த செகண்டே மாறும். பாருங்க, கீழே பாத்தீங்களா டார்க் கலர் அப்படியே மாறுது. இப்ப நீங்க கலக்கி பார்த்தா நல்லா தெரியும், அப்படியே மொத்தமாவே ரெட் கலரா மாறிடும். சோ இதுக்கு அதுக்கும் பாருங்க கலர் வந்து அவ்வளவு வித்தியாசம் இருக்கு. இந்த வித்தியாசம் எதனால வருது? பவுடர் டிடர்ஜென்ட்ல எக்கச்சக்கமா உப்புகள் ஆட் பண்றாங்க. அந்த உப்புகள் என்ன மாதிரினா அல்கலைன் சால்ட்ஸ் அப்படின்னு பேரு. ஏன் அதை ஆட் பண்றாங்க? காஸ்ட் கம்மி பண்றதுக்கோசரம் ஆட் பண்றாங்க. ஆனால் எங்களோட லிக்விட் டிடர்ஜென்ட்ல அழுக்க எடுக்கக்கூடிய சப்ஸ்டன்ஸ், அதுக்கு பேரு கெமிஸ்ட்ரியில சர்ஃபேஸ் ஆக்டிவ்
ஏஜென்ட் அப்படின்னு பேரு. அந்த சப்ஸ்டன்ஸ் ஒண்டிதான் நிறைய இருக்கு. அதனாலதான் அழகா கலர் மாறாம, கெமிக்கலா ரியாக்ட் ஆகாம, கலர் மாறாம அப்படியே அந்த மஞ்சள் கலரை மெயின்டைன் பண்ணிருக்கு. ஃப்ரெண்ட்ஸ், இதுல நீங்க எந்த மார்க்கெட்ல இருக்கிற பவுடர் டிடர்ஜென்ட் வாங்கி போட்டாலும் கண்டிப்பா இதே மாதிரிதான் ஆகும். நீங்களும் வீட்டுல இதை பண்ணி பார்த்துட்டு அதுக்கப்புறம் எங்களுக்கு கால் பண்ணி எங்க லிக்விட வாங்கி யூஸ் பண்ணுங்க.